दुर्गा पद्मिनिवारिणी दुर्गमच्छेदिनी दुर्गसाधिनी दुर्गसाधिनी Anum tatanana Anum tatanana Anum tatanum tatanana Anum tatanum tatanana Anum tatanum tatanana Anum tatanum. Durga Shakthi is a composition which is based on Namavali, Durga Namavali, and it's been in a Carnatic style, rendered in a Carnatic style with the rock background. Sounds amazing, and I have heard it many number of times, and I'm really eagerly waiting to see the final output along with all of you. So stay tuned. 8th March it is on Fusionatica YouTube channel. Durga Shakthi. ஹலோ தமிழ் பிரீஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் உங்கள் தொகுப்பாளினி ஹேமமாலினி. இன்று நாம் சந்திக்க போகும் நபர் ரியலி சூப்பர் ஸ்பெஷல். இவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு பியூட்டிஃபுல் சிங்கிள்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், அபவுட் துர்கா நமாவலி. லைக் 9 பேர்களை சேர்ந்து ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு அழகாக ஒரு எஃபர்ட் போட்டு இந்த சிங்கிள்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த குழுவை தான் நாம் இன்றைக்கி சந்திக்க போகிறோம். அதில் முக்கியமான பங்கை வகிப்பவர் மிஸ்டர் ராம்குமார், பிஸ்னஸ் கன்சல்டன்ட், பர்சனல் டெவலப்மெண்ட் கோச் அண்ட் மியூசிக் கம்போசர், ஃபவுண்டர் ஆஃப் ஃபியூஷனாட்டிகா, கம்போசர் ஆஃப் துர்கா சக்தி. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அருமை சார், அருமை, நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக உங்களோட டீம் எல்லாருமே இன்றைக்கி பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்களே உங்கள் டீமை ஒவ்வொருத்தராக இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் சார். ஓகே, ஸோ நான் அறிமுகப்படுத்துறது எப்படின்னாக்கா, எப்படி ஆரம்பிச்சேனோ அதுலேருந்து நான் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சரஸ்வதி மேடமோட நான் இந்த பிகாஸ் ஷீஸ் அ சான்ஸ்கிரிட் பண்டிட்னால அவங்களுக்கு அந்த உச்சரிப்பு எப்படி வரணும், அதுக்கப்புறம் மீனிங் எப்படி இது பண்ணணும், அதனால ஃபஸ்ட்டு அவங்கள்ட்டையும் தான் ஒர்க் பண்ணேன். அந்த சாங் வரும்போதே எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு மைண்டில் பாரதி சாய் தான். ஸோ அவங்களோட வாய்ஸ் இட்ஸ் ஸோ சூட்டட் ஃபார் திஸ் சாங். அவங்க ஷீஸ், நான் எப்பவுமே எங்களோட ப்ரோக்ராம்லாம் சொல்லிட்டு இருப்பேன் தட் ஷீஸ் அ பிளேபேக் சிங்கர் மெட்டீரியல் அப்படின்னு. அந்த மாதிரி உள்ள வாய்ஸ் இது. இட் கேன் எந்த மாதிரி ரகத்தில் பாட சொன்னாலும் பாடிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு இது. அப்போ அதே மாதிரி ஒரு போல்ட் வாய்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லும்போது பிரகிருதி சுரேஷ் ஞாபகத்தில் வந்தாங்க. ஷீ இஸ் அ கர்நாடிக் மியூசிஷியன். ஸோ பிரகிருதி சுரேஷ். ஸோ எங்களுக்கு ஒரு ஒரு டீம் இருக்காங்க. ஓகே, அதில் மீரான் அப்படின்னு சொல்லி ஒரு கீபோர்ட் ப்ரோக்ராம் பண்ணுறவர். அதுக்கப்புறம் புருஷோத், ஹீஸ் அ ரிதம்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ ஜாஸ் இருக்கு, ராக் இருக்கு, வாய்ஸ் இருக்கு, பட் ஒரு வயலின் தேவை, ஒரு 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 இன்ஸ்ட்ருமெண்ட் தேவை. ஸோ அதுக்கு இம்மிடியட்டாக அது தோணும் போது எனக்கு ஸ்ரீநாத் தான் ஞாபகம். ஓகே, ஸோ ஸ்ரீநாத் he played his part also in this album. ஸோ அப்படி தான் இது வந்தது. ஸோ இதான் அந்த டீம். 2 பேர் இன்னைக்கு மகாசிவராத்திரியோட கான்சர்ட்னால அவங்க 2 பேரும் இல்லை, பட் they wanted to send their greetings to you and your viewers also. Thank you, sir. Thank you. And to all beautiful women, happy Women's Day today. And happy Women's Day also, yeah. and happy Mahashivratri.
ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் வியூவர் பார்த்தீங்கன்னா செந்தில். ஆம், செந்தில் இன்னைக்கு வந்திருக்கார் இல்லையா? இல்ல இல்ல வரல வரல நேரம் தெரியல ஓகே, வில் ஸ்டார்ட் ஃப்ரம் லீட் சிங்கர் பாரதி. எஸ், நீங்கள் உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள், சாரோட ஒர்க் பண்ணுறது. பிகாஸ் சாரோட வந்து நாங்கள் வந்து எங்களோட ஆஃபீஸில் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். எப்படி சார் வந்து ரொம்ப பொறுமையாக இதோட உங்களுக்கு டீச் பண்ணாரா, இல்லை இட்ஸ் லைக் இட்ஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் கம்போசரா? நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட. நோ சார் வந்து ஒரு தடவை ஒன் ஆஃப் த மீட்டிங்ஸில் சொல்லியிருந்தார் தட் ஐ எம் அ கம்போசர்ஸ் ட்ரீம்னு. ஹீஸ் அ சிங்கர்ஸ் ட்ரீம். ஸோ யூனோ ரைட் பேக் அட் யூ ஆர்கே. ப்ராசஸ் வந்து ரொம்ப க்ளீனாக இருந்தது, வெரி வெரி டிரான்ஸ்பெரண்ட் அண்ட் க்ரியேட்டிவ். அண்ட் எனக்கு வந்து ஆர்கே கேவ் மீ த ஸ்கோப் டு improvise ஒரு ஃபீல்டாட்டும் ஹீ டைரக்டட் மீ டுவர்ட்ஸ். அண்ட் அதில் எப்படி ஒர்க் பண்ணோம் அதெல்லாம் வி யூஸ் டு ஷேர் இன்புட்ஸ் பேக் அண்ட் ஃபோர்த். அண்ட் ரொம்ப கிளியராக ஹி ஹேட் கம்யூனிகேட்டட் ஹிஸ் விஷன் ஃபார் த சாங். அண்ட் நான் வந்து ஐ ஜஸ்ட் ஹேட் டு ஒர்க் ஆன் தேட். அண்ட் ரொம்பவே லிபரேட்டிங்காக இருந்தது, ரொம்ப எம்பவரிங்காக இருந்தது தி என்டையர் ப்ராசஸ். அண்ட் ஐ குடண்ட் ஹாவ் பீன் மோர் கிரேட்ஃபுல். அண்ட் இது வந்து என்னோட ரெண்டாவது தடவை ஆர்கேயோட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இட் வாஸ் அ ஃபியூஷனாட்டிக்காவோட அதோட லோகோன்னு சொல்லுவோம், மியூசிக் லோகோ மாதிரி ஒரு ஐடென்டிட்டி ஆஃப் ஃபியூஷனாட்டிக்கா. அது வந்து இட் வாஸ் அ வெரி ஷார்ட் ப்ராஜெக்ட். இது வந்து இட்ஸ் அ ஃபுல் லென்த் சாங். ஸோ இன்னமும் டீட்டெயிலாக அவளோட இன்ட்ராக்ட் பண்ண கிடச்சிது எனக்கு, to understand what his vision was. And I got to know the way he thinks a lot. He gave me a peek into his creative thinking, and I was really really zapped by what kind of a genius he is. So எனக்கு வந்து it was such a beautiful process, and really grateful to Durga Ma and to RK for எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கு, to have thought of me, and really will cherish this for life. Sure, good. பாரதி, லைக் இதுதான் உங்களோட ப்ரொஃபஷனா, இல்லை உங்களோட ப்ரொஃபஷன் என்ன, அதை பற்றி ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே. ஸோ நான் வந்து 3 வயசுலேருந்தே கர்நாடிக் கிளாஸஸ்க்கு போயின்னுருக்கேன். ஐ எம் அ ஸ்டூடெண்ட் ஃபார் லைஃப் இஸ் வாட் எவ்ரி ஒன் சேஸ். ஸோ ஐ எம் நோ எக்ஸெப்ஷன். பட் எனக்கு ஃபில்ம் சாங்ஸ்லேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷ்னலி இந்தியாவில் இருக்கும்போது கான்சர்ட்லாம் கொடுத்துட்டுருந்தேன், கர்நாடிக் கான்சர்ட்ஸ். அண்ட் எனக்கு ரெக்கார்டிங்கோட எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது for several languages or songs. So I have studio experience. And abroad போனதுக்கு அப்புறமா I was still pursuing my passion for music. Classes பண்ணிட்டு இருந்தேன், performances, and சில லேப்ஸ்லாமும் பண்ணியிருக்கேன். இந்தியன் ராகா லேப் being one of the prominent ones. அப்புறம் 2022ல யூஎஸ்க்கு ரீலொகேட் ஆனதுக்கப்புறமா இப்போ வீட்டிலே எனக்கு ஸ்டுடியோ செட்டப் இருக்குது. ஸோ நான் வந்து ஐவ் லேர்ன்ட் ஹவு டு யூஸ் அ ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர். என்கிட்ட ஃபுல் கியர் இருக்குது. ஸோ வீட்டிலேருந்தே ஐ கேன் churn அவுட் ப்ரொஃபஷ்னல் ரெக்கார்டிங்ஸ். ஸோ ஐ ஜஸ்ட் கீப் சிங்கிங். எப்பாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா ஐல் பி மோர் தென் ஹாப்பி டு ஜஸ்ட் do it from wherever I am. இப்போலாம் lot of remote opportunities have opened up, and that's how RK-ஓட என்னால் 2 ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ண முடிஞ்சது. I have never been to a recording studio for the recording. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் கேட்குறது எல்லாமே it's been done with my professional setup at home, மிக்சர் எல்லாமே வச்சுண்டு. ஸோ that's what I ராம்குமார் do. சார், எஸ், ராம்குமார் சார், நீங்கள் வந்து இவங்க வாய்ஸ் தான் வேணும்னு எப்படி சூஸ் பண்ணீங்க? ஸோ இந்த சாங் பொறுத்த வரைக்கும் யூ நீட் டைனமிக் வாய்ஸ். when you say dynamic voice, it has to ஒரு 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 கரேஜியஸாக இருக்கணும், ஒரு போல்டாக வரணும். ஓகே, கொஞ்சம் ராக் ஃப்ளேவரில் இருக்கணும். ஓகே, இட்ஸ் நாட் தட் கர்நாடிக் மாத்திரம் இருக்கக்கூடாது. ஓகே, ஒரு ராக் ஃப்ளேவரில் இருக்கணும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் விருத்தம்னு சொல்லுவோம் நாங்கள். அது அது ஆரம்பிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அது கர்நாடிக் இல்லாமல் கொஞ்சம் சஸ்டெயினன்ஸ் கொஞ்சம் இருக்கும். அந்த சஸ்டெயின் பண்ணும்போது இட் நாட் லுக் லைக் அ கர்நாடிக் ஒன்.
ஓகே. ஸோ இது இவங்களால தான் பண்ண முடியாது. அந்த மாரி ஒன்ன இதெல்லாம் இவங்க தான் பண்ண முடியும். ஸோ இப்போ அ அதனால அ மைண்ட்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா இவங்க உள்ள வந்துட்டாங்க அந்த சாங்க்குள்ள. ஓகே. ஸோ இது ஒண்ணு. 2வது வந்து இப்ப ரொம்ப ஈஸியா சொல்ட்டாங்க. நான் வீட்ல வந்து ரெக்கார்டிங் பண்ணேன் அப்படின்ட்டு. இவங்க ரெக்கார்டிங்ல வந்து வி கால் இட் அஸ் ட்ராக். ஓகே. எஸ். இந்த இந்த ப்ராஜெக்ட்லயே மொத்தம் 100 பிளஸ் ட்ராக்ஸ் ஒண்ணு இருக்கு இந்த ப்ராஜெக்ட்ல. அதுல இவங்களோடது மாத்திரம் 8 ஒண்ணும். ஓகே. ஸோ ஹை பிட்ச்ல ஒரு வாய்ஸ் ஒண்ணு பண்ணுவாங்க. லோ பிட்ச்ல ஒண்ணு பண்ணுவாங்க. ஓகே. இது வந்து ஸ்டூடியோல பண்ண வேண்டியது இவங்க பண்ணியிருக்காங்க அத. ஓகே. ஸோ கம்ப்ளீட் கண்ட்ரோல் இவங்கள்ட்ட இருக்கு. ஸோ இதெல்லாம் யோசிக்கும்போது பிகாஸ் ஷி கான்ட் யுஎஸ்ல இருக்கும்போது இட்ஸ் குவைட் காஸ்ட்லி டு கோ டு அ ஸ்டுடியோ அண்ட் டூ த ரெக்கார்டிங். பட் பட் இவங்க பண்ணும்போது ஷி நோஸ் ஹவு டு ரெக்கார்ட், வேர் டு ரெக்கார்ட். அண்ட் அவங்க அதான் சொல்றாங்க, ஷீ இஸ் அ மோர் தென் அ டைரக்டர்ஸ் ட்ரீமோட ஷீ இஸ் அ சிங்கர்ஸ் ட்ரீம்ங்கிறாங்க என்ன, அதனால தான். பிகாஸ் எனக்கு அந்த இடத்துல தெரியும் எங்க வருவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் யோசிக்கும்போது பார்த்தோன்னா ஷீ ஜஸ்ட் ஃபால்ஸ் இன் டு தட் பர்டிகுலர் கேட்டகரி இமீடியட்லி வித்தவுட் செகண்ட் தாட்ஸ். ஓகே. ஸோ நீங்கள் உங்கள் ஃபியூஷனாட்டிக்காவில் வந்து இட்ஸ் அ செகண்ட் டைம் ஐம் இன்டர்வியூங் யூ. உங்களுக்கு வந்து நிறைய அந்த குரூப்ஸ் யூ ஹேவ். அதனால் இப்போ எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க? லைக் பிஃபோர் யூ ஸ்டார்ட் ஒன் சிங்கிள்ஸ் ஆர் ஆல்பம் வாட் எவர் யூ ரிலீசஸ், எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க? சிங்கர்ஸ் எப்படி நீங்கள் எடுக்கிறீங்க? பிகாஸ் இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கும்போது யூனோ அஃப்கோர்ஸ் நீங்கள் நிறைய சூப்பர் சிங்கரும் கண்டக்ட் பண்ணியிருக்கீங்க இங்கே யூஎஸில். ஸோ அதில் வந்து நிறைய சிங்கர்ஸ் உங்ககிட்ட அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஸோ பிஃபோர் இந்த ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு சிங்கிள்ஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ நீங்கள் வந்து ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்களா ஒரு சிங்கர் செலக்ட் பண்ணுறதுக்கு? ஆர் யூ ஆர் கோயிங் ஃபார் யுவர் வெல் நோன் பீப்புள் அந்த மாதிரியா? Initially, we had with well-known people, Anantu, okay, Mukesh, அதுக்கப்புறம் ராஜேஷ் வித்யா, எம்பார் கண்ணன், அந்த மாதிரி. இந்த கொரோனா டயத்தில் வி தாட் இட் டிஃப்ரெண்ட். ஏன் வந்து லாட் ஆஃப் பீப்புள் ஆர் தேர் வேர் they have their skill but don't have an opportunity to show their talent. ஓகே. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வரும்போது வி ஸ்டார்டட் ஒன் திங் கால் ஃபியூஷனாட்டிக்கா கம்யூனிட்டின்னு ஆரம்பித்தோம். லேட்டர் ஆன் இட் இஸ் கால்ட் அஸ் ஃபியூஷனாட்டிக்கா பரிவார். ஸோ அதோட விஷன் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க இதுலேருந்து ஒரு பெஸ்ட் சிங்கர்ஸ் வந்து வில் பர்ஃபார்ம் ஃபார் ஃபியூஷனாட்டிக்கா ஒரிஜினல்ஸ். தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ hidden agenda as regards Fusionatica Parivar is concerned, but as regards Fusionatica original is concerned, this is what it is. So, இவங்க எல்லாருமே ஃபியூஷனாட்டிக்கா பரிவாரில் பாடுறவங்க. பிரகிருதி சுரேஷ்னு பார்த்தீங்கன்னாக்க அவங்க வந்து ஒரு 1 hour கச்சேரி பாடுவாங்க. ஓகே. அப்புறம் 10 minutes கச்சேரிலாம் பண்ணுவாங்க. ஷீ பிளேஸ் அலாங் வித் ஒரு ப்ரொஃபஷனல் மிருதங்கிஸ்டோட பண்ணுவாங்க அது. ஓகே. ஒரு நிஜமா ஒரு இந்த செட்டப்போட பண்ணுவாங்க. அதே மாதிரி ஸ்ரீநாத் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீநாத் வந்து 10+ years வந்து வயலின் வாசிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து எவ்வளோ நம்ம வந்து இது கொடுக்க முடியும்னு நம்ம பார்க்குறோம். எக்ஸ்போஷர் ஒன்று கொடுத்தாச்சுனாக்கா தென் தே நோ ஹவு டு கிளைம்ப் அப். ஓகே. ஸோ அந்த இடத்துல தான் வருது. ஸோ பாரதி சாய் இது பண்ணவே மாட்டேன். பாரதி சாய் இஸ் ஆல்ரெடி தேர் வென் ஷீ கேம் இன் டு திஸ் குரூப். ஓகே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஷீ இஸ் ஆல்ரெடி சிங்கர் மெட்டீரியல். ஸோ அதே மாதிரி இதுக்கு முந்தின ப்ராஜெக்ட்ல ஒரு 4 பேர் இருந்தாங்க. தேவ் ஆல்ரெடி பர்ஃபார்ம்ட் ஃபார் பரிவார் அண்ட் தே பர்ஃபார்ம் ஃபார் ஒரிஜினல்ஸ், ஃபியூஷனாட்டிக்கா ஒரிஜினல். ஸோ that is our aim. Okay. Once they are அந்த இடத்துக்கு பாட ஆரம்பிச்சாச்சுன்னா தென் we will know how to go about. இப்போ வந்து I have requested Bharati Sai if she can be the voice coach for Fusionatica originals, so இங்கே நம்மளுக்கு தெரியும் எப்படி வருது, எப்படி கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் பிரகிருதி சுரேஷ்க்கு கூப்பிடுறதுக்கு முன்னாடி I checked with her whether she is whether I take a right call அப்படின்ட்டு. So that is how we normally do it. Okay. So now we'll move to Prakrithi Suresh. Yes, Prakrithi, how are you? I'm good, ma'am. How are you? I'm doing good, thank you. So, tell me a few experience like எப்படி நீங்கள் வந்து ஆர்கே சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க and you are a co-singer for this singles. So, please share a few experience about it. Yeah, so ஆர்கே அங்கிள் வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு நீ பண்ணுறியான்னு கேட்டப்போ அந்த மெசேஜ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ ஏன்னா அங்கிளோட பழைய ப்ராஜெக்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும் எனக்கு. ஸோ எனக்கும் அங்கிளோட ஒரு வாட்டி ஒரு ப்ராஜெக்டில் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஸோ
அந்த மெசேஜ் பார்க்கும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. நான் அம்மா அப்பாட்ட ஓடி போய் காட்டினேன். அப்பா, அம்மா அங்கிள் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கிள் வந்து ரொம்ப ஸ்வீட்டா ஹி வாஸ் வெரி கைண்ட். ஸோ என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் எல்லாம் ஹி டோல் மீ பிஃபோர் ஹேண்ட். அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டுடியோ போய் அந்த ரெக்கார்டிங் ப்ராசஸ் எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்டுடியோ ரெக்கார்டிங் ப்ளஸ் எனக்கு இந்த ஸ்லோகமே ரொம்ப அட்ராக்டிவாக தெரிஞ்சது. ஸோ எனக்கு அதை பாடுறதுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் எண்ட் ரிசல்ட் பார்க்கும்போது எனக்கு இட் வாஸ் ரியலி வெரி ஹாப்பி ஃபார் மீ டு பி அ பார்ட் ஆஃப் திஸ். ஸோ இன்னைக்கு வந்து அந்த சிங்கிள்ஸ் ரிலீஸ் ஆயிடுத்து. உங்களோட உங்களோட சர்க்கிள் சரௌண்டிங்ஸ் எல்லாரும் பேரண்ட்ஸ் எல்லாருமே எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க? ஹவு டிட் யூ ஃபீல் அபவுட் இட்? என் அம்மா அப்பா வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. தே வர் லைக் ஓகே ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க. ஸோ ஈவன் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் என்டியூவர்ஸ். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வில் கோ டு சரஸ்வதி. எஸ் சரஸ்வதி, வணக்கம். வணக்கம் ஹேமமாலி. நீங்க உங்களை பத்தி ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்க சரஸ்வதி. பிகாஸ் நீங்க தான் அந்த சான்ஸ்கிரிட் டிரான்ஸ்லேட்டர் இதுல இல்லையா? ஸோ நீங்க ப்ளீஸ் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் யூ அண்ட் எப்படி உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ எவ்வளோ நல்லா இருந்தது ஆர்கே சாரோட ஒர்க் பண்ணது? ஷூர். ஸோ ஆக்சுவலி இந்த அவுட்கம் பார்த்துட்டு பின்னாடி சொல்லும்போது சிங்கர்ஸ் அண்ட் ஆர்கியோட் கம்போசிஷன் அண்ட் மியூசிஷியன்ஸோட தான் ஃபர்ஸ்ட் மெயின் contribution is what I felt. Mine is just a minuscule, is what I've always been telling RK. So how it started. So my association with RK, I have always been I'm a Hindi teacher, Hindi and Sanskrit teacher, Hindi Sanskrit local. So for a very long time, more than 17 plus years. So Srinath is a part, my son Srinath is a violin player here. So all connected with Fusionatica was from 2020 initial. So pretty connection, and then RK and I got in the Navratri time we ladies were doing some Lalita Sahasranamam for Fusionatica. And the விஷயத்துல ஏதோ துர்கா ஸ்லோகம் சொல்லும்போது as I said, it just came. அது எங்கே வந்து தெரியல. So RK said, நீ சொல்லு, say it again. Did you mention this? Did you mention that? So I said, no, I didn't mention this. நான் இது சொல்லல. இல்லை ஒரு நிமிஷம். So quickly, in fact, இதுக்கு தான் priority கொடுத்தேன் நான். So he's seeing his enthusiasm. பாக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்கு priority கொடுத்து immediately, I think less than 2 days time, things started working very fast. எல்லாம் ஸோ அதில் ஒர்க் பண்ணி குவிக்கா மீனிங் எடுத்து ஸோ அவரோட அந்த எனர்ஜி enthusiasm எனக்கு it's contagious. So I started working on it and it was good. It was very good. Yeah. And then it took sorry. Go ahead. அவ்வளவுதான். சரி, உங்களுக்கு வந்து ஆர்கே சாரோட ரொம்ப மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்கும் அந்த மியூசிக்கு இதை வந்து நீங்க இது பண்ணும்போது. ஸோ ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் இருக்கா? இல்ல ஹீஸ் அ கேஷுவலா ஒரு கம்போசர்ஸ் இந்த கேள்வி வந்துட்டே இருக்கு, அது புரியலையே அது. சார் வந்து பேச முடியாதது உங்ககிட்ட எங்ககிட்ட ஷேர் பண்ணலாம். எஸ் சரஸ்வதி ப்ளீஸ். ஓகே. அவர் ஒரு பயங்கர விஷன் உள்ள பர்சன். ஸோ அண்ட் ஹி நோஸ் ஹூ இஸ் குட் அட் வாட். நீங்க வந்து பாரதி ஏன் சூஸ் பண்ண சொன்னதுக்கு அவர் ஸோ ஹி நோஸ் ஹூ இஸ் குட் அட் வாட். கரெக்டா அந்த இது இருக்கு அவருக்கு. ஸோ இஸ் அ வெரி go getter, passionate, and he knows what he's doing very well, and very good working with him. I'm fortunate and I'm thankful to him for giving me this opportunity. I would always say it's a very minuscule of what I've done. So thanks to RK and thanks to that it has come out so well. ரொம்ப அழகா வந்திருக்கு. நானும் மார்னிங் பார்த்தோம், பட் இந்த இன்டர்வியூவோட அந்த ஆல்பம் ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி. ஸோ உங்க இப்போ வந்து உங்களோட பார்ட் வந்து டீச்சர், மதர் அண்ட் உங்களோட சன்னும் இதில் ஒர்க் பண்ணியிருக்காரு இல்லையா? இஸ் அ வயலினிஸ்ட். ஸோ எப்படி அதை டியூன் பண்ணுறது உங்களுக்கு எவ்வளோ சிரமமாக இருந்தது? பிகாஸ் ஆஸ் அ ஸ்ட்ரிக்ட் இருக்க முடியாது, ஸ்ட்ரிக்ட் டீச்சராகவும் இருக்க முடியாது. ஸோ ப்ளீஸ் ஷேர். You're talking about me as a mother and a teacher. So he is an independent person as of now. So it was not as easy as I say, but it went off very well by God's grace. Srinath took himself quite well. He will talk about him and RK on a different note. Yeah, so in my case, the pronunciation wise and all I worked, rest all he took over. I mean, I didn't interfere much about violin at all. That RK and Srinath, they take it. அது அவங்களோட கெமிஸ்ட்ரி. பட் ஆக்சுவலி அவங்க வந்து சரஸ்வதி வந்து ஷி இஸ் belittling herself in terms of what she did.
ஓகே. இட் சவுண்ட்ஸ் மினிஸ்கியூல், பட் இனிஷியல் அந்த ஃபவுண்டேஷன் இல்லைனாக்கா இது இவ்வளோ வந்திருக்காது. ஸோ எப்படின்னாக்கா அஹ், நானும் பாரதியும் பேசிட்டு இருக்கும்போது வி செட் இந்த இந்த வார்த்தையை எங்கெல்லாம் உடைக்கலாம், ஓகே, ஸோ தட் தி மீனிங் டசன்ட் கெட் ஸ்பாயில்டு. ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இந்த மீனிங் எப்படி வேணா போயிடலாம் அது. ஓகே, ஏன்னா நான் டியூனுக்கு தான் நான் போடணும், மீட்டர்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த டியூனுக்கு தான் போடணும். ஸோ அந்த டியூனை எப்படி வேற விதமாக கொண்டு வரலாம். ஸோ இதெல்லாம் அந்த இடத்துல தான் கொண்டு வந்தது, அந்த இடத்துல தான் மாறிது. இன்ஃபேக்ட் இந்த டியூன் மாறினதே அந்த இடத்துல தான். ஸோ இல்லைனாக்கா அது வேற விதமாக வந்திருக்கும். ஓகே, திஸ் இஸ் நம்பர் ஒன். அதனால தான் என்னோட ப்ராஜெக்டே நான் வந்து டேக் ஆஃப் ஆகாம காரணம், பிகாஸ் ஐ நீட் ஒன் பர்சன் ஹூ கேன் ஹெல்ப் மீ இன் திஸ் பர்டிகுலர் ஆஸ்பெக்ட். ஓகே, ஸோ இது ஒன்று. ரெண்டாவது வந்து வாட் ஷி வாஸ் சேயிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரொனன்சியேஷன். ஸோ Yes. ப்ரொனன்சியேஷன் வந்து சில இடத்துல சரியா வரல. ஓகே, ஸோ ஷி ஹேட் டு கரெக்ட் இட். அது வந்து யாருமே நாங்கள் கவனிக்கல. ஓகே, ஸோ இதில் நன்னா வந்திருக்கு நன்னா வந்திருக்குன்னு போயிட்டோம் ஆக்சுவலி. ஸோ அந்த இடத்துல கரெக்ட் பண்ணனா இன்னைக்கு வந்து அதோட ப்ராப்ளமாக இருக்கும் இன்னைக்கு. ஓகே, ஸோ ஸோ எல்லா இடத்துலையும் அது வருது அந்த அந்த இடத்துல. ஸோ எவ்ரிபடி டிட் தேர் ரோல் பர்ஃபெக்ட்லி வெல். அப்போ தான் அது வந்து டீமோட இதில் அந்த ஓவரால் விஷன் எடுத்து பார்த்தோன்னா அந்த டீமோட இது வந்துடும் அந்த இடத்துல. Thank you, sir. Thank you. Now we move to Srinath Krishnan, violinist. Two journals like Carnatic and rock. Yes, Srinath, how are you? Yeah, I'm fine. எஸ் ஸ்ரீநாத், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை. உங்கள் மாமோட வந்து நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க, அண்ட் ஆர்கே சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அண்ட் டூ சிங்கர்ஸ். அவங்க மெயினாக அவங்களோட அந்த மியூசிக்கோட அந்த ஃப்ளோ போகணும். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை அண்ட் சே ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் யூ, லைக் வயலினிஸ்ட் தாண்டி உங்களோட ப்ரொஃபஷன் என்ன அண்ட் வாட் யூ ஆர் டூயிங், ப்ளீஸ். Violinist oda I'm studying my final year in college, BSc Visual Communication படிக்கிறேன். And I'm also learning audio engineering, sound engineering. அது என்னோட பேஷனாக கற்றுக்கிறேன். அண்ட் அதோட இப்போ நான் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன் சுரங் ஸ்டூடியோஸில், அந்த ஆடியோ இன்ஜினியரிங் ஒரு சப்ஜெக்டில். ஓகே. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபியூஷனாட்டிக்கால ஃபியூஷன் பண்ணுறது என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இதோட ராம்குமார் சாரோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாச்சு. அவரும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாரு எங்கே வாசிக்கணும், எப்படி ஸ்டெக்காட்டோ ஸ்டைலில் ராக் ஸ்டைலில் வாசிக்கணும், அதே மாதிரி ரெக்கார்டெல்லாம் பண்ணி என்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லிட்டு இருந்தோம். அதாயிட்டு ரெக்கார்டிங் போகும்போது அப்பவும் அந்த ஆடியோ கேட்டு சொல்லிட்டு இருந்தா இங்கே இது வாசிக்கணும் இங்கே அது வாசிக்கணும்னு. அண்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது ஸ்டூடியோவில் அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தார், பாஸ் பண்ணி நீ இது வாசிக்கணும், இந்த இடத்துல ஒரு ராகம் மாதிரி வாசி அந்த கேப்ல. அப்போ ஜஸ்ட் ஒரு ஒரு 4-5 செகண்ட்ஸ் இல்லைன்னா 2-3 செகண்ட்ஸ் அந்த மாதிரி ராகம் அது வாசிச்சேன். அண்ட் ரெக்கார்டிங் 20 மினிட்ஸ்லேயே முடிஞ்சு கொடுத்தது. அது எனக்கு ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியோ ரெக்கார்டிங்கில். ஸோ வீடியோ ரெக்கார்டிங் வந்து அது பார்த்தீங்கன்னா அப்போ அதுவும் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் வீடியோ ரெக்கார்டிங். ஸோ எப்படி இருக்கு எனக்கு தெரியல, நானும் ரொம்ப சீரியஸாக இப்படி உட்காந்துருந்தேன். ராம்குமார் சார் வந்து தான் மோட்டிவேட் பண்ணா, ஒன்றும் இல்லைடா ஸ்டே காம், எல்லாரும் நல்லா வாசிக்கும் போது சபா ஷாஹா அது சொல்லி அது சொல்கிற மாதிரி எல்லாம் பண்ணுன்னு. ஸோ ஐ டிட் as directed and I also stayed calm. So this was my very good experience in this வெரி குட். fusion. ஆக்சுவலாக இன்னைக்கு மார்னிங் வந்து அந்த ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த ஆல்பம். ஸோ எப்படி நீங்கள் அதை கேட்ட உடனே உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது? பிகாஸ் திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் ஆல்பம் இல்லையா? ஸோ எப்படி எவ்வளோ சந்தோஷமாக ஹவு 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 டிட் யூ ஃபீல் அபவுட் இட்? ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல அவுட்புட் வந்தது. தேங்க்ஸ் டு செந்தில் சார், த ஆடியோ இன்ஜினியர். ஹெட்ஃபோன்ஸில் கேட்கும்போது ரொம்ப நல்லா பளிச்சுன்னு இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஓகே. உங்களோட உங்கள் அம்மா தான் ரொம்ப பிரைட்டாக இருக்காங்க. பிகாஸ் அந்த இதை கேட்டுட்டு அவங்களோட முகமே ரொம்ப பிரைட்டாக இருக்குது இன்னைக்கு நான் இன்டர்வியூவில். அண்ட் சிங்கர்ஸ், டூ சிங்கர்ஸுமே வந்து ஆக்சுவலாக பாரதி வந்து ரொம்ப க்ளோயிங்காக இருக்காங்க. மார்னிங்ல இருந்து மேபி லைக் அந்த பியூட்டிஃபுல்லாக வந்திருக்குன்றதுனால பிரகிருதி ஆஸ் யூஷுவல் அவங்களுக்கு வந்து நிறைய இந்த கச்சேரி எல்லாம் பண்ணதுனால ஓகே இது ரொம்ப க்யூட்டாக வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷம் இருக்குது. சார் ராம்குமார் சார், இன்னும் ஒரு 3 பேர் ஆக்சுவலாக வந்து அவங்கள பற்றி நீங்கள் பேசி ஆகணும். மிராலால் அண்ட் மிஸ்டர் புருஷோத்தமன். ஸோ கேன் யூ ப்ளீஸ் ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ், பிகாஸ் அவங்களும் இந்த பார்ட் ஒரு மேஜர் பார்ட்டில் இருந்திருக்காங்க இல்லையா? ப்ளீஸ் ஷேர் ஃபியூ ஆமாம். வேர்ட்ஸ். ஸோ இதில்
பியூட்டி என்னன்னாக்கா we didn't sit together physically when doing the uh, music arrangement. So we call it as key programming. Okay. So அது வந்து ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒரு ஒரு ட்ராக் எடுக்கும். ஓகே. நான் சொன்னேன் இல்லையா, இனிஷியலி வந்து 100 ட்ராக் வரைக்கும் இருக்குது. ஓகே. ஸோ நானும் மீரான் தான் ஃபர்ஸ்ட் நாங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணோம். ஓகே. ஸோ அது சொல்லும்போது அதில் ஒன்று தான் இருந்தது, பாரதியோட வாய்ஸ் தான் இருந்தது. அப்போ வந்து இன்னும் பிரகிருதியோட வாய்ஸ்னும் வரல. ஓகே. ஸோ பாரதியோட வாய்ஸ் இருந்தது, பாரதியோட லேட்டஸ்ட் வாய்ஸ் இல்லை, அது வந்து ப்ராக்டிஸ்ட் வாய்ஸ் தான் இருந்தது. பட் எனக்கு வந்து அதுக்கு முன்னாடி உட்காரணுங்கிறதுனால, ஏன்னா மீட்டட் தான், அவங்க என்ன பண்ணாலும் அந்தந்த இடத்துல தான் அதே தான் இருக்க போகிறது, சேஞ்சஸ்லாம் ஒன்றும் வராது. ஸோ அதில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது எப்படி ஆச்சுன்னா, ராக்ல தான் வேணும் அப்படின்ட்டு சொல்லும்போது, ராக்ல எப்படிலாம் என்ன மாதிரிலாம் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்தோம். ஓகே. ஸோ இந்த கிரவுண்ட் ஒர்க்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் த மேஜர் இம்பார்ட்டன்ட் திங் பிஃபோர் வி கெட் இன் டு தி ஆக்ட் ஆக்சுவலி. ஸோ அதில் அந்த கிரவுண்ட் ஒர்க்கில் ராக்ல எப்படி 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 பீட் எப்படி கொடுக்கணும், ஓகே, பேஸ் கிட்டார் எப்படி வரணும், ஓகே, ட்ரம்பட் எப்படி கொடுக்கணும். ஸோ அதனால தான் அந்த ட்ரம்பட் கான்செப்டே கொண்டு வந்தது. ஓகே. அது வந்து because it's a bold song and the instrument has to have that boldness attached to the bold voice. ஸோ அந்த மாதிரி ஒன்று கொடுத்தா தான் அதோட லிஃப்ட் ஆகும், அந்த சாங்கே லிஃப்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கொடுத்தது. அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வி ஸ்பெண்ட் க்ளோஸ் டு ஐ திங்க் 3-4 days நினைக்கிறேன். When I'm saying 3-4 days, it is into 5 hours every day. So it could be in the night, it could be in the evening or something. அந்த மாதிரி ஞாபகம் இல்லை எனக்கு சரியா இது இல்லை. பட் we must have spent about 40 hours for this particular aspect இதில் பண்ணது. ஸோ அது அது பண்ணும்போது அவருக்கு ரிதம் செக்ஷன் அவர் கிடையாது. ஸோ அவரோடது வந்து வெறும்னே இந்த செக்ஷன் மாத்திரம் பண்ணிடுவார். லைக் பேஸ் கித்தார் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஸோ நான் பேஸ் கித்தார் கொடுக்கும்போது ஐ ஹேட் டு கீப் இன் மைண்ட் ரிதம் செக்ஷன்ல எப்படி வரணுங்கிறது பேஸ் கித்தார்லேயே நான் கொடுத்தா தான் எனக்கு அந்த இடத்துல அவர்கிட்ட சொல்ல முடியும். ஓகே. ஸோ இங்கே ஒன்று வாசிக்கும் போது அங்கே வேற வாசிக்க முடியாது. இந்த பேஸ் கித்தார் எப்படி போகிறதோ அதே இதில் தான் பீட்டும் வரணும். ஸோ ஸோ 2 பேரும் நார்மலாக இப்படி உட்காரும்போது சேர்ந்து தான் உட்காருவோம். பட் இந்த டயத்தில் என்னன்னாக்கா அந்த பண்ண முடியாததுனால நான் தனியாக அவர்கிட்ட வந்து பேசிட்டு, அதுக்கப்புறம் அந்த பேஸ் கித்தார் வச்சு அந்த பேஸ் கித்தார் வச்சுட்டு புருஷோர்கிட்ட போய் உட்காந்து தென் எங்கெல்லாம் ரோல் வரணும், எங்கெல்லாம் எந்த மாதிரி பீட் வரணும், எங்கே பாஸ் கொடுக்கணும், அந்த மாதிரி வந்தது. ஸோ எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பீப்புள்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அவங்களோட ஸ்ட்ரென்த் என்ன அதுவும் பார்க்கணும். ஓகே. பட் இவங்க 2 பேரும் சீசன்ட் ஆர்டிஸ்ட், இவங்க 2 பேரும். ஓகே. தே ஹவ் பீன் பெர்ஃபார்மிங் ஃபார் த லாஸ்ட் மேபி சம் 30+ இயர்ஸ் ஒரு 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ராக்னா என்னன்னு சொல்லணும்னு தேவையில்லை. பட் when you have the fusion kind of a thing, எந்த இடத்துல வந்து இப்போ இப்போ இந்த சாங்ல நடுவில் வந்து ஒரு இடத்துல வந்து ராக்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு சிம்பிள் பீட் மாத்திரம் போகும். இட்ல் the song will twist itself to a Carnatic blend. ஓகே. அங்கே தான் வந்து ஸ்ரீநாத்தோட ஒரு வயலின் பீஸ் வரும். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு 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 தானம் மாதிரி ரெண்டுமே போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும். அது அந்த இடத்துல there won't be a rock, there will be only more of a ஒரு கிளாசிக்கல் டிஞ்சோட போயிட்டு இருக்கும் அது. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட சொல்லணும். பிகாஸ் நம்மளுக்கு தான் தெரியும் என்ன அவுட்புட் வரணும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல we had to plan this out. ஒரு ஒரு தடவை இவங்களோட உட்காரும்போது நான் நிறைய கற்றுப்பேன், இவங்க 2 பேர்ட்டையும் உட்காரும்போது. ஸோ ஒன்று மியூசிஷியன்ஸ்கிட்ட சிங்கர்ஸ்கிட்ட ஒன்று கற்றுக்கிறது, இன்னொன்று வந்து இவங்கள்ட்ட. ஸோ நம்மள்ட்டையும் லேர்னிங்ஸ் இருக்கும். ஓகே, இவங்கள்ட்ட இப்படி சொல்லியிருந்தா பெட்டராக இருந்திருக்கும், இது பெட்டராக இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் பெட்டராக இன்னும் பண்ணியிருக்கலாம். எவ்ரி டைம் எனக்கு அப்படி தான் வரும், இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். இன்ஃபேக்ட் செந்தில் இங்கே இல்லை, செந்தில் கூட ஒர்க் பண்ணும்போது அவர் முடிச்சாச்சுன்னு நினச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நான் திரும்பி காதில் போடுவேன், அப்புறம் என்னோட காரில் கேட்பேன். அதில் தான் என்னோட சிஸ்டம்லாம் க்ளீனாக இருக்கும். எனக்கு அந்த இடத்துல இந்த சத்தம் வரல, அந்த சத்தம் வரலன்னு திருப்பியும் போய் திருப்பியும் ரீரெக்கார்டிங், திருப்பியும் எடிட்டிங் பண்ணுவேன். ஸோ அந்த எடிட்டிங் அட்லீஸ்ட் மஸ்ட் ஹவ் ஹேப்பன்ட் 4-5 times ஆஃப்டர் வி தாட் இட் வாஸ் ஓவர். ஸோ எனக்கு அந்த அந்த ஓவருங்கிற கான்செப்டே வராது.
ஓகே. தட்ஸ் மை ப்ராப்ளம். அது வந்து இன்னும் அடுத்தது அடுத்தது அடுத்துன்னு போயிட்டே இருக்கும். அதுல வந்து இவங்க 2 பேரும் தே ரியலி ஹெல்ப் மீ அ லாட். போத் மீரன் லால் அண்ட் அவர் பேர் என்ன புருஷோத். போத் ஆஃப் தம் ஹெல்ப் மீ இன் கிரேட் டீல் வித் திஸ். ஓகே, குட் சார். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக இவ்வளோ ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல் சிங்கிள்ஸ் கொடுத்துருக்கீங்க. அண்ட் லைக் எல்லாருமே சேர்ந்து ஒரு எப்படி அந்த 9 பீப்புள் கரெக்டாக அந்த பார்த்தீங்கன்னா நான் 9 பேர் சேர்ந்து அந்த துர்காவோட சாங் வந்து இது பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலாக. ராம்குமார் சார், யூ காட் ஸ்டக் ஆக்சுவலி. இல்ல நீங்க இல்லைன்னு நினைக்கிறேன். யா, இருக்கேன் சார். நீங்க யூ ஆர் நாட் அவைலபிள் நினைக்கிறேன். ஐ எம் ஹியர் ஆக்சுவலி. எனக்கு மத்தவங்களுக்கு Yeah, தெரியுது. ஆமா. நீங்க வந்து ஃப்ரீஸ் ஆயிட்டேன். நீங்க இல்ல. ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க நீங்க. ஆமா. ஓகே. ஹலோ. நீங்க ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க. இப்போ வாய்ஸ் மாத்திரம் வருது. ஆ, எஸ் சார். Yeah, you're back. ஷூர். எஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக இந்த 9 பேர் சேர்ந்து இந்த துர்கா சாங் கொடுத்துருக்கிறது வந்து இட்ஸ் லைக் ரியலி, அது வந்து கோ இன்ஸ்டன்ஸா இல்லை வந்து அழகாக அதுவே ஃபார்ம் ஆகிடுதான்னு தெரியல எனக்கு. பட் நான் நீங்க முதல்ல அந்த சொன்ன அப்புறம் தான் தெரியும். அது வந்து 9 பீப்புள் ஜஸ்ட் ஃபார்ம் லைக் தட், அவ்வளவுதான். நான் அந்த குரூப்பை பார்க்கும்போதே நான் யோசனை பண்ணேன், ஓ வாவ், இது வந்து பிளான் பண்ணதா இல்லை ஜஸ்ட் லைக் தட் அது அமைஞ்சதான்னு சொல்லிட்டு. எஸ். அமைஞ்சது, அப்படியே அமைஞ்சது. இன்ஃபேக்ட் இதுக்கு பின்னாடி வந்து யூ ஹேவ் வீடியோ ரெக்கார்டிங் ஒருத்தர் வந்து பண்ணியிருந்தாரு, சக்தின்னு ஃப்ரம் அகெயின் சுரங் ஸ்டுடியோஸ். அதுக்கப்புறம் பாலச்சந்திரன் அவர் தான் எடிட்டிங் பண்ணாரு. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்டே வந்தது. எவ்ரிபடி ஹேட் தேர் ஓன் ஹேண்ட் இன் திஸ். ஸோ நைஸ் சார், ஸோ நைஸ். உங்கள் எல்லாருமே இன்னைக்கு சந்திச்சதில் ரொம்ப 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 ஐ மீன் பெருமையாகவும் அண்ட் நிறைய நியூ காண்டாக்ட்ஸ் இப்போ நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. ஸோ இன்னும் நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க. இன்னும் நிறைய ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நிறைய திறமைகள் வச்சுருக்காங்க. ஸோ ராம்குமார் சார் அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி கொடுக்கறதுல வந்து லைக் ரொம்ப பெருமையாக இருக்குது சார். நீங்கள் லாஸ்ட் டைமும் நான் உங்களை இன்டர்வியூ பண்ணும்போது நிறைய ஆல்மோஸ்ட் ஒரு 12 பீப்புள், ரைட், 12 மெம்பர்ஸ் இருந்தாங்க. எல்லாருமே வந்து தே ஆர் பியூட்டிஃபுல் சிங்கர்ஸ். எல்லாருமே நல்ல அந்த இது பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த தடவை அண்ட் 9 பீப்புள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். அந்த எஃபர்ட் போட்டு ஒரு அவுட்புட்டை நம்மளுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இதில் வந்து முக்கியமான ஒரு விஷயம் யாருன்னா நம்ம கோஃபவுண்டர் மிஸ்ஸஸ் சிவகாமி ராம்குமார். அவங்கள பற்றி பேசியே ஆகணும். இன்னைக்கு ஃபியூஷனாட்டிக்கா இன்னைக்கு இருக்க காரணமே வந்து அவங்க தான் நேமும் எல்லாமே சூஸ் பண்ணாங்கல்ல சார். ஃபியூஷனாட்டிக்கா பரிவார் கம்யூனிட்டி யூஸ் பண்ணது அவங்க, கரெக்ட். எஸ், அவங்க தான் லாஸ்ட் டைம் இன்டர்வியூவில் அவங்க இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிடலாம் இந்த உமன்ஸ் டேக்கு. அண்ட் ஹாப்பி உமன்ஸ் டே டு சிவகாமி ராம்குமார். அண்ட் தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமில் இருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு எல்லாருமே ஒன்றா கூடி இந்த பியூட்டிஃபுல் இன்டர்வியூ நீங்கள் கொடுத்ததுக்கு அண்ட் அவர் விஷஸ் இன்னும் மேலும் மேலும் ராம்குமார் சார் நீங்கள் நிறைய ஆல்பம்ஸ் பண்ணணும் அண்ட் சீக்கிரமாக வந்து மூவிலையும் பண்ணணும். இது ரொம்ப நாளாக வெயிட்டிங் ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் ஒரு ஷார்ட் மூவிக்கு இப்பதான் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் இட் காட் ரிலீஸ் நினைக்கிறேன், இன்னும் பார்க்கல. அது இட்ஸ் a ஷார்ட் மூவி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். ராம்குமார் சார், நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இன்ஃபேக்ட் we all need to thank you, okay, for giving us this wonderful opportunity, okay. Yes. Thank you for having us. இன்ஃபேக்ட் இது வந்து டைம் எடுத்து, ஓகே, within the short duration of time you had compiled a lot of information within this short time, and the kind of questions that you asked, okay, it's not that easy, to ask these kind of questions in a very very short time, okay. I know both of us spoke maybe about 12 hours ago. அதுக்கப்புறம் உங்களுக்கு நைட் ஆயிருக்கும். காத்தால வந்தோடனே you are there, right? So we need to thank you, okay, for this, for calling us and for interviewing at this hour, because everybody is actually kind of pleased with the outcome that has happened on this Durga Shakthi. So we thank you and your team also, and your listeners also. Yeah, thank you so much. Thank you one and all. Thank you. Srinath, Bharati, Saraswati and Ramkumar sir.
Thank you. Thank you. See you again. Thank you. Thank you. Thank you, sir. Take care. Take care. Thank you.